ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக நான் செய்கிறேன். வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஃபேமிலி. இந்த தேவையான பொருள் ஒரு 3 கேரட் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் ஒரு அரை கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக எண்ணெயில் தாங்க வதக்க போகிறோம். அதனால் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தாராளமாக கூட சேர்த்துக்கணும். இது நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கோஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கைவிடாத கிளறணும். ஏன்னா எண்ணெயிலே வெந்து வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த 5 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையும் அந்த காய் கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிட்டு சூப்பராக காயும் வெந்துடுச்சு, முட்டையும் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சாதம் சேர்த்து கலரிக்கிறேன். சிம்லேயே வச்சு சூடாக நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் மசாலாலாம் சேர்க்காதீங்க. ஏன்னா அதில் வந்து அஜினமோட்டோ சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. வீட்டிலேயே செஞ்சு அழகாக கொடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.